கொடுக்கிற காரை இன்னோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும். அதாவது எல்லாத்தையும் புடுங்கி கதை கட்டியாச்சுப்பா. அரசு பள்ளிகளின் தரத்தை உயர்த்தியாச்சு, மாணவர்கள் கல்வி கடன் ரத்து, பயிர் கடன் ரத்து, பூரண மதுவிலக்கு அமல்படுத்தியாச்சு, பெண்களின் பாதுகாப்பு உறுதி செஞ்சாச்சு. அரசு மருத்துவமனை எல்லாம் கேட்கவே வேணாம். ஏன் முந்தா நேத்து கூட நம்ம ராஜ்மோகன் கவுத்தால போச்சான், அரசு மருத்துவமனையில் தான் படுத்து வைத்தியம் பார்த்தாராம். என்னடா நடக்குது? நன்னா இருக்கும் நாடு, சுபட்சமா இருக்கும் நாடு, சேமமா இருக்கும் நாடு. இவங்களுக்கு காரணம் தான் இப்ப கேடு. ஊரா வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யலாமா அப்படின்னு ஒரு மானஸ்தர் கேட்டாரு. அந்த மானஸ்தர் யாரா பாத்திருக்கீங்களா? இவருக்கு இதான் வேலை. சொல்வதெல்லாம் சுல்தான், செய்வதெல்லாம் சைத்தான். மொத்தம் வந்து இவங்க எம்எல்ஏக்கள் ஒரு 30 பேருக்கு கார் இல்லையாமா. அப்படியே நீங்க கார் வாங்கி கொடுக்கணும்னாலும் இந்த ஊரை விட்டு காசு எடுக்க கூடாது ப்ரோ, உங்க சொந்த செலவுல கொடுங்க. பெண்ண 30 லட்சமா ஒரு இனோவா தானே கேட்கறானுங்க. 30 × 30 எப்படி பார்த்தாலும் 9 கோடி. 250 கோடி சம்பளம் வாங்கிட்டு உச்சத்தை விட்டுட்டு வந்தவருக்கு 9 கோடி ஒரு பெரிய விஷயமா? பிச்சை காசு இல்ல, உங்க காசுல கொடுத்துட்டாதானே அது கௌரவம். இந்த 30 பேர்ல ஒரு 3 பரம ஏழைங்க இருக்காங்க. முதலாவது யார் தெரியுமா? நம்ம அண்ணன் ஷேக்ஸ்பியர். அதாங்க நம்ம ஆங்கில புலவர். அவர் பேரு மாரியா வில்சன். வெரி ஹியூமரஸ் கேர்ள். ரெண்டாவது ஒரு பெரிய ஏழை இருக்கிறார். யார் தெரியுமா? அதாங்க நம்ம ஸ்விம்மிங் பூல் மாஸ்டர். உங்களுக்கு தெரியாதோ? அதாங்க இந்த சீட்டாக்களோடய சுத்திக்கிட்டு இருந்தாரு. அதான் நம்ம லாட்ரி. ஐயோ நம்ம ஆதவண்ணங்க. இன்னொரு பரம ஏழை இருக்காரு. யாருன்னா நம்ம தாவேக்கா சார்பு நாயகர், சட்டசபை சபாநாயகர் நம்ம பிரபாகரன். கத்தம். இன்னும் எத்தனையோ அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்தாம கிடக்குது. பயிர் கடன்ல எத்தனையோ விவசாயிகள் தூக்கு போட்டு சாகுறான். நாட்டுல எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. அங்கங்க பள்ளிகள் இடிஞ்சு விழுகுது. அரசு மருத்துவமனை உள்ள போய் பார்த்தா எங்கேயோ நரகத்துல இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது எங்களுக்கு எல்லாம். ஊர்பட்ட கருவேல மரங்கள் இருக்கு தமிழ்நாட்டை சுத்தி. அதையாவது புடுங்கி போடுவோம் அந்த காசு வச்சு. புண்ணியமா போகும்.